नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசம ஸ்கந்தத்துல இருக்கோம். இன்னைக்கு 22வது அத்தியாயம் பார்க்கணும். நேத்திக்கு வேணுகானத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு கோபிகைகளோட துகில் ஆடைகளை கண்ணன் கவர்றது, அந்த பருவம் பார்க்கிறோம், அந்த அத்தியாயம். ஓகே. श्रीशुक उवाच हेमन्ते प्रथमे मासी नन्दव्रज कुमारिकाः चेरुर्हविष्यं भुञ्जाना कात्यायन्य च नव्रतम्. ஸ்ரீ சுகபிரம்மம் சொல்றார், ஹேமந்த மாசத்தோடைய ஹேமந்த ருத்துவோடைய முதல் மாசமான மார்கழியில, இதுதான் நம்ம ஆண்டாள் இந்த மாசத்தை தான் இந்த கோபிகர்கள்லாம் இங்க இந்த மாதிரி விரதம் இருந்தாங்க. அப்படிங்கிறதுனாலதான் ஆண்டாள் அந்த கோபிகைகளோடைய பக்தி மாதிரி நமக்கு வேணும். அவங்க அப்பா அப்படி பெரியாழ்வார் அப்படி சொல்லி 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 பொண்ணை வளர்த்திருக்காரா. கண்ணன் ஆயர்பாடியில பிறந்தா, இப்படி இருந்தா அப்படி இருந்தா, கோபிகைகள் இவ்வளவு பக்தி பண்ணாங்க, அப்படி இப்படின்னு இவங்களை பெருமை எல்லாம் அவங்க அப்பா நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. பாகவத கதையெல்லாம் ஆண்டாளுக்கு சொல்லியிருக்கார். அதனால ஆண்டாளுக்கும் நம்மளும் கோபிகைகளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியா நினைச்சுக்கிட்டு தன்னையே அப்படியே கண்ணனுடைய பிரிய ராத மாதிரி அந்த மாதிரி ஒரு பாவனையில கோதையாவே நினைச்சுக்கிட்டு பாடின பாசுரங்கள் தான் அந்த ஆண்டாளுடைய திருப்பாவை எல்லாம். அதனாலதான் இந்த மார்கழி மாசத்தை ஆண்டாள் தேர்ந்தெடுத்தார். இவங்களும் மார்கழி மாசத்துலதானே விரதம் இருந்தாங்க, இந்த கோபிகைகள்லாம். அதனாலதான் இந்த ஹேமந்த ருத்துவோடைய மார்கழி மாசத்துல வர அந்த இதை காத்தியாயினி விரதம்னு சொல்லுவாங்க. அந்த விரதம் அவங்க அனுஷ்டிச்சாங்க இந்த கோபிகைகள்லாம். அதனாலதான் சேம் மார்கழி மாசத்துல ஆண்டாலும் அதே போல தன் ஆயர்பாடியில இருக்க கோபிகையா நினைச்சுக்கிட்டு விரதம் கண்ணனுக்கு இருந்தா அப்படிங்கிறதுதான் இந்த திருப்பாவையோட இது. அதான் சொல்றாரு, ஹேமந்த ருத்துவோட முதல் மாதமான மார்கழியில நந்த கோகுலத்து கன்னிகள் இறைவிக்கு அளித்த உணவை, அதாவது அந்த காத்தியாயினி தேவிக்கு அளிச்ச உணவை, அந்த நைவேத்தியத்தை மாத்திரம் சாப்பிட்டுட்டு காத்தியாயினி வழிபாடாகிற விரதத்தை மேற்கொண்டார்கள். அந்த காத்தியாயினிங்கிற அந்த மாதாவுக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியத்தை தவிர வேற ஒண்ணும் சாப்பிடாம விரதம் இருந்தாங்க காத்தியாயினி தேவிக்கு. அப்போ ஆப்ளுத்தியம்பசி காலிந்தியா ஜலாந்தே சோதிதேருணே கிருத்வா பிரதிகிருதிம் தேவீம் ஆனச்சுன்றுப சைகதிம் கந்தைர்மால்யை சுரபிபிஹி பலிபித்தூப தீபகைஹி உச்சாவச்சை சோபஹாரை பிரவால பலகண்டுலைஹி. பரீட்சித் சொல்றாரு, சுகபிரம்ம பரீட்சித், அருணன் உதிக்கும் வேளையில் விடியற் காலையில சூரியோதயம் வரத்துக்கு முன்னாடி அருணோதயம் வந்துரும் சொல்லுவாங்க இல்லையா. அருணன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது அருணோதயம் சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருணோதயம் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விடியற் காலையில யமுனையில நீராடி அதன் கரையில் மணலால் தேவியின் திருவுருவம் செய்து சந்தனம், மணமிக்க பூமாலைகள், நல்ல நைவேத்தியங்கள், தூபம், தீபம், பூந்தளிர், பழம், அக்ஷதை முதலியவனற்றால் பூஷனை புரிந்தார்கள். இந்த காத்தியாயினி விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, விடிய காத்தால சமயத்துல நீராடணும். மாசம் மார்கழி மாசமா இருக்கணும். ஹேமந்த ருத்துவோட முதல் மாசமான மார்கழி மாசமா இருக்கணும். அப்ப சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். அங்க நீராடணும். கரையில போய் இவங்க பண்ணது, அந்த யமுனை கரையில நீராடிட்டு அந்த கரையில போய் தேவியோட உருவத்தை பண்ணி வச்சுக்குவாங்களாம். மணல்ல பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு சந்தனம், பூக்கள், புஷ்பங்கள் எல்லாம் பண்ணி நைவேத்தியம், தூப தீபம் எல்லாம் காமிச்சு பூந்தளிர்கள், பழம், அக்ஷதை எல்லாம் அந்த தேவி மேல சாத்தி இவங்க வழிபடுவாங்களாம். காத்யாயனி மகாமாயே யோகின்யதீஸ்வரி நந்த கோப சுதம் தேவி பதிமே குருதே நமஹ இதி மந்திரம் ஜபந்த்யஸ்தா பூஜாம் சக்ரு குமாரிகாஹ. காத்தியாயினி தேவியே, மகா மாயையே, மகா யோகினியே, எங்கள் குலதெய்வமே, நந்தகோபரின் மகனான கிருஷ்ணனையே எனக்கு கணவராக அருள வேண்டும், உனக்கு நமஸ்காரம் என்ற மந்திரத்தை ஜபித்து கொண்டு அக்கன்னிகைகள் தேவியை வழிபட்டனர். இப்ப புரியுதா ஏன் ஆண்டாள் கண்ணனையே அடையணும்னு ஆசைப்பட்டாள் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காத்தியாயினி தேவி கிட்ட எதுக்காக இவங்க விரதம் இருக்கிறாங்க?
அந்த காத்தியாயனி தேவி சொல்றாங்க, காத்தியாயனி தேவியே, மகா மாயையே, மகா யோகினியே, எங்க குல தெய்வமே, நந்தகோபனுடைய மகனான ஸ்ரீகிருஷ்ணனே எனக்கு கணவனா வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுங்கள் எல்லாம், கோபிகைகள் எல்லாம் விரதம் இருந்து அவங்கள நமஸ்காரம் பண்றாங்க. என்ற மந்திரத்தை, அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே, அந்த தேவிக்குடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அக்கன்னிகள் தேவியை வழிபட்டனர். ஏவம் மாசம் விரதம் சேருஹு குமாரிய கிருஷ்ண சேதசஹ பத்ரகாலிம் சமானச்சுஹு பூயானந்த சுதப்பதிஹி. நந்தகோபரோடைய குமாரனான கிருஷ்ணனே என்னுடைய கணவனா வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனிடமே உள்ளம் பதித்த கோபிகை கன்னிகைகள் பத்ரகாளியை 1 மாதம் விரதம் இருந்து வழிபட்டனர். மார்கழி மாசம் முழுசும் மார்கசீரிஷம்னு நாத்துல சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. இதுலலாம் அந்த மாசம் ஃபுல்லா கண்ணனே எனக்கு, நந்தகோபனுடைய மகனான கண்ணனே எனக்கு கணவனா வரணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் விரதம் இருக்காங்களாம் அந்த காத்தியாயினி தேவிக்கு அந்த மாசம் ஃபுல்லா. உஷஸ் யுத்தாய கோத்ரைஹி ஸ்வைரண்யோன்யாபஹவஹ கிருஷ்ணமுச்சை ஜகுர்யாந்தியஹ காலிந்தியாம் ஸ்நாது மண்பகம். நாள்தோறும் விடியற் காலையில காலிந்தினா யமுனைக்கு இன்னொரு பேரு. ஓகே, அது என்னடா இங்க காலிந்தி வருதுன்னு நினைச்சுக்காதீங்க. காலிந்தினா இந்த யமுனையோட இன்னொரு பேரு. நாள்தோறும் விடிய காலையில எழுந்து தோழிகளை அவரவர் பெயரிட்டு எழுப்பி ஒருவர் கையை மற்றவர் பிடித்து இணைத்து கொண்டு ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி உறக்க பாடிக்கொண்டு யமுனையில் நீராட சென்றனர். அப்படியே நம்ம ஆண்டாளை பாக்குற மாதிரி இருக்கு. ஆண்டாள் அங்க இருந்துதான் இந்த கதையை எடுத்துட்டு வந்து தன்னையே கோபிகையா நினைச்சுக்கிட்டு இந்த திருப்பாவை பண்ணதா ஐதீகம். இதுல சொல்ற ஒவ்வொரு வீட்டு பொண்ணுங்களா போய் விடிய காலையில எழுப்புவாங்களாம். எழுப்பி ஒருத்தர பேரை சொல்லி அனுப்புவாங்க. அப்படித்தானே ஆண்டாளும் கூப்பிடுனாங்க. நப்பின்னை நங்காய், பக்கத்து வீட்டு பொண்ணு, ஒவ்வொருத்தி பேரா சொல்லி ஆண்டாள் எழுப்பினாங்களே. 10 நாளும் 10 பெண்களை எழுப்பினாங்க. 10 பெண்களை எழுப்பினது எல்லா பெண்களையும் எழுப்பினதுக்கு பிரதிநிதித்துவமா 10 பெண்களமா எழுப்பினது எல்லா பெண்களையும் எழுப்பினதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருவர் கைய எல்லாம் எந்திரிச்சிட்டாங்களா, விடி காத்தால எந்திரிச்சு ஒவ்வொரு பொண்ணா பேரு சொல்லி கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் வந்தோன்னா ஒவ்வொருத்தரும் கைய புடிச்சுக்கிட்டு விடிய காத்தால கண்ணனுடைய பஜனை என்ன, கண்ணனுடைய பேரை உறக்கமா ரொம்ப சத்தமா சொல்லிக்கிட்டு ஆடி பாடிக்கிட்டு யமுனைக்கு நீராட போவாங்களாம். நத்யாம் கதா சிதாகத்ய தீரே நிக்ஷிப்ய பூர்வவத் வாசாம்சி கிருஷ்ணம் காயந்தியோ விஜக்ரு சலிலே முதா. அப்போ ஒரு நாள் ஆற்றின் கரையில ஆடைகளை அவிழ்த்து வைத்து விட்டு எப்போதும் போல் கிருஷ்ணனை பற்றி பாடிக்கொண்டே ஆனந்தமாக ஆற்றில் நீந்தி விளையாடினர். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அதே போல குளிக்க போகும் பொழுது துணிமணி எல்லாம் கரையில கழட்டி வச்சுட்டு இவங்க ஆத்துல இறங்கி கண்ணனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு ஆனந்தமா சந்தோஷமா ஆத்துல குளிச்சு விளையாடிட்டு இருந்தாங்களாம். பகவான் ஸ்ததா பித்ரேத்ய கிருஷ்ணோ யோகேஸ்வரேஸ்வரः வயஸ்யைராவ்ருதஸ்தத்ர கதஸ்தத் கர்ம சித்தயே. யோகிகளான சனகாதிகளும் ஈசனான பகவான் அவர்களது கருத்தை உணர்ந்து அவர்கள் வேண்டியவாறே அவர்களது பூஜையின் பலனை அளிப்பதற்காக தோழர்களுடன் அங்கு சென்றார். யோகிகளான சனகாதிகளுக்கும் ஈசனான அப்படின்னு என்ன அர்த்தம், சர்வேஸ்வரன், சர்வ ஈஸ்வரன்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பகவான் இந்த சனகாதி முனிகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்திரியங்களை அடக்கின முனிவர்களுக்கெல்லாம் கூட மேல இருக்கக்கூடிய பரம்பொருளான பகவான் இந்த பொண்ணுங்களுடைய மனசு உள்ள கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ண பூஜையோட பலன் நிறைவேறதுக்காக அந்த தோழர்களோட அங்க போனாராம். தாசாம்பாசாம் யுதப்பாதய நீபமாருஹ்ய சத்வரஹ அயத்பிஹி பிரஹசன் பாலைஹி பரிஹாசமுவாச்சஹ. அப்போ ஆடைகளை எடுத்துக்கொண்டு கடம்ப மரத்தின் மீதேறி அமர்ந்து கேலி செய்கிற கோப சிறுவர்களுடன் தானும் கேலி செய்து கொண்டு கூறலானார். கண்ணன் சின்ன பல்லதானே கண்ணன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கண்ணன் ரொம்ப பெரியவன் இல்ல. கண்ணன் கோகுலத்துல இருந்து இது மதுராவுக்கு போகும்போதே கண்ணனுக்கு சின்ன வயசுதான். இப்ப ரொம்ப சின்ன குழந்தைதான். ஆனா அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரு அவங்களுக்கு. இந்த கண்ணன் வந்து குழந்தைங்களோட சேர்ந்து அந்த யமுனை நதி கரையில கடம்ப விருட்சம்னு விருட்சம் இருக்கும். அந்த அங்கதான் இப்ப எப்ப பார்த்தாலும் கண்ணன் உட்கார்ந்துக்குவான். அந்த மரத்துல அப்படியே தாழ படிஞ்ச ஒரு கிளையெல்லாம் இருக்கும். நிறைய கிளைகள் எல்லாம் தண்ணீரை நோக்கி நம்ம பார்த்திருக்கோம்ல, அப்படியே கீழே
அப்படி தொட்டுக்கிட்டே தண்ணியை தொட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கீழே வளைஞ்சிருக்கக்கூடிய கிளைகள்லாம் இருக்கும். அங்கதான் போய் கண்ணன் அடிக்கடி உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிப்பார். ராச கிரீடை எல்லாம் அங்கதான் வரும். சூப்பரா இருக்கும் ராச கிரீடை. சோ அந்த மாதிரி அங்க போய் மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டு கண்ணனும் கண்ணனோட தோழர்கள் எல்லாம் கண்ணனோட நண்பர்கள் எல்லாம் அந்த குழந்தைங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. கண்ணனும் அவங்க கூட சேர்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அத்ரா கத்யா பாலா காமம் ஸ்வம் ஸ்வம் வாச பிரகிருஹ்யதாம் சத்யம் பிரவாணினோ நர்ம யத்யூயம் விரத கர்ஷிதாः न मयोधित पूर्वं वा अनृतं तदिमे विदुः एकैकश प्रतिष्ठत्वं சகைவோத சுமத்தியமாக. குமரிகளே, விருப்பம் இருந்தால் இங்கு வந்து அவரவர்கள் ஆடை பெற்று செல்லலாம். இவங்களுக்கெல்லாம் ஒரே வெக்கம் வந்துச்சு. கண்ணன் வந்த உடனே ஐயோ நம்ம எல்லாம் ஆடை இல்லாம இருக்கமே, தண்ணிக்குள்ள மூழ்கி கழுத்து மாத்திரம் வெளியில தெரியுது, அப்படி உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப எப்படி போய் துணிமணி எடுத்து உடுத்திக்கிறது அப்படின்னு இவங்க எல்லாம் வெக்கப்பட்டுட்டு அங்க நிக்கிறாங்க. கண்ணன் சொல்றார், குமரிகளே, சின்ன வயசு பொண்ணுங்களே, உங்களுக்கு ஆடை வேணும்னா இங்க வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றார். உண்மையாகத்தான் சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்லல, சத்தியமா சொல்றேன், இங்க வந்து எடுத்துட்டு போங்க. இது கேலி பேச்செல்லாம் இல்ல. ஏன்னா நீங்க விரதம் இருந்து இழைத்திருக்கிறீர்கள், நான் இதுவரை பொய் சொன்னதே இல்லை. அது இந்த தோழர்களுக்கும் தெரியும். அழகிகளே, ஒவ்வொருவராக வந்தும் பெற்றுக்கொள்ளலாம், சேர்ந்து வந்தும் பெறலாம் அப்படின்னு கண்ணன் கூப்பிடுறார். நான் ஒண்ணும் பொய் சொல்ல, நீங்களா வந்துதான் இந்த ஆடைகளை வாங்கிட்டு போகணும். நீங்க எல்லாம் வரத்தம் இருந்து களைச்சு போயிருக்கீங்க. உங்ககிட்ட நான் ரொம்ப நேரம் வாக்குவாதம் பண்ண விரும்பல. அதனால இதுவரை நான் பொய்யே சொன்னதில்ல. நீங்க நிஜமா இங்க என்கிட்ட வந்துதான் வாங்கிட்டு போகணும். அழகிகளே, நீங்க தனித்தனியா ஒருத்தரா வந்தாலும் பரவாயில்ல, இல்ல எல்லாரும் சேர்ந்து கூட்டமா வந்து வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா இங்க வந்துதான் ஆடை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு கண்ணன் சொல்றார். तस्य तत्क्ष्वेलितं दृष्ट्वा गोप्य प्रेम परिप्लुताः व्रीडिता प्रेक्ष्य चान्योन्यं ஜாதஹாசன நிர்யயூஹ். அவரது அந்த விளையாட்டை கண்ட கோபிகைகள் அன்பில் திளைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வெட்கி சிரித்தார்களே அன்றி நீரை விட்டு வெளியே வரவில்லை. இப்படி கண்ணனோட சேட்டிட்டத்தை நினைச்சு ஹலோ கேக்குறதா? இந்த விளையாட்டை பார்த்துட்டு கோபிகைகள் எல்லாம் கண்ணன் மேல ரொம்ப அன்போட காதலோட இருக்காங்கல்ல. காதல்னா இந்த இடத்துல பக்தியை தான் சொல்லுவாங்க. சோ அப்படி ஒரு காதலோட இருக்காங்கல்ல. நம்ம பகவான் மேல காதலாகி கசிந்துருகி அப்படின்ட்டு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பகவான் கிட்ட நம்மளோட அன்பு எப்படி இருக்கணும்னா அவ்வளோ அன்போட இருக்கணுமா. அவரை தவிர வேற யாரு மேலே அந்த அளவுக்கு அன்பு வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அன்பா இருக்கணுமா பகவான் மேல. அந்த மாதிரி இந்த கோபிகைகள்லாம் கண்ணன் மேல அவ்வளோ பிரியமா இருந்ததுனால ஒருவருக்கு ஒருவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்களாம். வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டாங்களே தவிர தண்ணியை விட்டு வெளியில வரவே இல்லையா. இன்னும் இந்த கண்ணன் இப்படி சொல்றார் அப்படி சொல்லிட்டு வெக்கப்பட்டு கண்ணனோட விளையாடுறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு தண்ணியை விட்டு வெளியில வரல. ஏவம் ப்ருவதி கோவிந்தே நர்மணாக்ஷிப்த சேதசஹ அகண்டமக்னா சீதோதே வேபமானாஸ்தமப்ருவன். கண்ணன் இப்படி சொன்ன உடனே அதில் உள்ள மறைப்பொருள் மன சஞ்சலமற்ற அவர்கள் குளிர்ந்த நீரில் கழுத்து வரை ஆழ்ந்து நின்றதால் நடுங்கிக் கொண்டே ஸ்ரீகிருஷ்ணனிடம் கூறினார்கள். அதுல இருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? இப்படி என்ன கண்ணன் பண்றது தப்பாச்சே அப்படின்னு நிறைய பட்டிமன்றத்துல எல்லாம் பேசுவாங்க இல்லையா. சீத்தையை விட்டுட்டு கண்ணன் இப்படி போய் காட்டுல ராமர் போய் சீத்தையை விட்டுட்டு வந்தாரே, இது நியாயமா? அந்த மாதிரி அப்படிலாம் கண்ணனை பத்தியும் ராமனை பத்தியும் நிறைய விதண்டாவாதம் எல்லாம் பேசுவாங்க. இதுக்கு ஒரு உண்மையான மறைப்பொருள்னா வேத அர்த்தம் அல்லது மறைச்சிருக்கக்கூடிய பொருள். மேலோட்டமா பார்த்தா எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நான் சொல்ல பூர்வாச்சாரியார்கள் சொன்னது, எந்த ஒரு தேவபிரபந்த பாசுரங்களா இருந்தாலும் சரி, கண்ணனோட எந்த ஒரு ஸ்லோகமா இருந்தாலும் சரி, அதுக்கு மேலோட்டமா பார்த்தோம்னா ஒரு அர்த்தம், ஆனா அது உள்ளுக்குள்ள இருக்கிற அர்த்தம் வேற அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த கண்ணன் இப்படி விளையாடினது சாதாரண இல்ல, மறைப்பொருள். அதுல வேற வேற அர்த்தங்கள்லாம் இருக்கு. கண்ணன் இவ்வாறு கூறியதும் அதில் உள்ள மறைப்பொருளால் மன சஞ்சலமுற்ற அவர்கள், அவங்களுக்கு
மன சஞ்சலம் ஆயிடுச்சு. குளிர்ந்த நீர் கழுத்து வரை ஆழ்ந்து நின்றதால் அவங்களுக்கு ரொம்ப குளிராயிடுச்சு. தண்ணி நல்ல சில்லுன்னு இருக்கா, அது கழுத்து வரைக்கும் இருக்கா, அதனால நடுங்கி போயிட்டாங்க தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால. அதனால கண்ணனை பார்த்து சொல்றாங்க, மானயம்போ கிருதாஸ்துவாம் கிருதா கிருதாஸ்துவாம் தூ நந்தகோப சுதம் பிரியம் ஜானிமோங்க விரஜஸ்லாக்கியம் தேஹி வாசாம்சி வேபிதாக. கண்ணா, நீ இவ்வாறு அநியாயம் செய்யலாமா, தப்பு பண்ணலாமா? நந்தகோபன் மகன் அல்லவா நீ. நந்தகோபன்னா அந்த ஊர்ல பெரிய பேரு, ரொம்ப நல்லவரு அப்படின்னு. அதுக்கு பேருக்கு தகுந்த மாதிரி பலராமன் ரொம்ப சமத்து பிள்ளையா இருப்பாராம், எந்த வம்புக்கும் போக மாட்டாராம். ஆனா கண்ணன் தான் ஊர் வம்பெல்லாம் இழுத்துட்டு வருவானா, சேஷ்டித்தங்கள் பண்ணுவானா. அந்த பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க, கண்ணா நீ இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணலாமா, தப்பு பண்ணலாமா? நீ நந்தகோபனோட பையன் இல்லையா? அனைவருக்கும் அன்பன் தான், அன்பானவன் தானே நீ. எங்களுக்கு இது தெரியாதே அப்படின்லாம். கோகுலத்தில் அனைவரும் உன்னை நல்லவன் என்று கொண்டாடுகிறார்கள். நாங்கள் குளிரால் நடுங்குகிறோமே, எங்கள் ஆடைகளை தந்துவிடு அப்படின்னு இந்த பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க. கண்ணனுக்காக தானே இவங்க விரதம் இருந்து போனாங்களே. கண்ணன் வந்து இப்படி ஆடையை மறைச்சு வச்சுக்கிட்டோன்னு ஊர்ல எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொல்றாங்களே கண்ணா, நீ இப்படி நாங்க குளிர்ல நடுங்கிட்டு இருக்குமே, நீ இந்த மாதிரி எங்ககிட்ட விளையாடலாமா, எங்களோட ஆடையெல்லாம் கொடுத்துட அப்படின்னு இந்த பொண்ணுங்க கேக்குறாங்க. ஸ்யாம சுந்தர தே தாஸ்யஹ கரவாம தவோ தவோதிதம் தேஹி வாசாம்சி தர்மஜ்ஞ நோ சேத்ராகே ப்ருவாமகே. கருணீலவண்ணா, அழகா, நாங்கள் உனது அடிமைகள், நீ கூறுவதை செய்வோம். தர்மம் அறிந்தவன் நீ, தர்மம் அறிந்தவன் நீ, ஆடைகளை கொடு. இல்லாவிடில் அரசர் நந்தனிடம் சொல்லுவோம். அந்த ஊருக்கு அந்த சிற்றரசர்னு சொல்லுவாங்கல்ல, அது போல நந்தகோபர் தான் அந்த ஊர்ல ராஜா மாதிரி இருக்கார். அதனால இந்த பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க, கருமை நிற கண்ணா, அழகா, உனது அடிமைகள் நாங்கள், நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம். நீதான் எங்களோட சுவாமி, உனக்கு அடிமைகள் நாங்க. அதனால நீ கூறதை அப்படியே செய்றோம். நீதான் தர்மம் அறிந்தவன் ஆயிற்றே, நீ ஆடைகளை கொடு. இல்லாவிட்டால் நாங்க உங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. அப்ப பகவான் சொல்ற, பவத்யோ யதி மே தாஸ்யோ மயோக்தம் வ கரிஷ்யத அத்ராகத்ய ஸ்வவாசாம்சி பிரதீச்சந்து சுச்சிஸ்மிதாக. பகவான் சொல்றார், முத்தன்ன வெண்ணகையீர். அந்த பொண்ணுங்களை பார்த்து சொல்றார், முத்து போல நல்ல அழகா இருக்கக்கூடிய பெண்களே, நீங்கள் எனது அதாவது முத்து போல அழகிய சிரிப்புகளை உடைய, முத்துப்பல் வரிசை தெரிய அளவுக்கு அழகான சிரிப்புகளை உடைய பெண்களே, எனது அடிமையாகி நான் சொல்வதை செய்பவர்களாகி இங்கு வந்து ஆடைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கெல்லாம் உங்களுடைய அன்பானவர்கள், நாங்க உங்களுக்கு அடிமை, நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னீங்களா இல்லையா? அது உண்மையா இருந்தா வாங்க, இங்க வந்து வாங்கிட்டு போங்க. நீங்க எனக்கு அடிமைங்கிறது உண்மையா இருந்தா, நான் சொல்ற பேச்சு நீங்க கேட்கறது உண்மையா இருந்தா, இங்க வந்து உங்க ஆடைகளை வாங்கிட்டு போங்க அப்படின்னு கண்ணன் சொல்றான். தத்தோ ஜலாஷயாத் சர்வா தாரிகா சீத வேபிதாக. நடுங்கி போயிருக்காங்க. பாநிப்யாம் யோனிம் ஆச்சாத்ய புரோதேரு சீத கர்ஷிதா. குளிரால் வாடி போயிருக்காங்க அந்த பொண்ணுங்கெல்லாம். இதை கேட்டு குளிரால் நடுங்கிக் கொண்டே கைகளால் தங்கள் உடலை மறைத்துக் கொண்டு ஆற்றிலிருந்து வெளியேறினர். இந்த பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஏற்கனவே குளிர் தாங்க முடியல, நடுங்கி போய் அப்படியே கம்பம் உதறுது அவங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பொண்ணுங்க எல்லாம், சரி போ, கண்ணன் இப்படி சொல்றானே அப்படி சொல்லிட்டு மெல்ல மெல்ல கரையில இருந்து வெளில வராங்க. எப்படி வராங்க? தன்னுடைய உடம்பெல்லாம் மறைச்சுக்கிட்டு ஆத்துல இருந்து வெளில வராங்க. ஆகதா வீக்ஷ்ய சுத்த பாவ பிரசாதிதா ஸ்கந்தே நிதாய வாசாம்சி பிரீத புரோவாச்ச சஸ்மிதம். அருகில் வந்த அவர்களை கண்டு அவர்களது தூய மனத்தால் நெகிழ்ந்த ஸ்ரீ கிருஷ்ணன் ஆடைகளை தம் தோளில் வைத்துக் கொண்டு அன்போடு சிரித்தவாறே கூறினார். கண்ணன் சொல்றார், இந்த மாதிரி இப்படி நம்ம சொன்ன பேச்சு அப்படியே தட்டாம கேக்குறாங்களே அப்படின்னு கண்ணனுக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. பக்கத்துல வந்துட்டாங்க. ஆடைகள்ல அவர் தோல் மேல எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டா இருந்தல்ல, போட்டுட்டு இருந்த கண்ணன் அன்போடு தோல் வைத்துக் கொண்டு எல்லாம் எடுத்து தன்னுடைய தோல்ல வச்சுக்கிட்டார். கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்ற, யூயம் விவஸ்திராய தபோத்ருத பிரதா வியகாஹ தைத தத்து தேவஹேளனம் பக்த்வாஞ்சலிம் மூர்தன்ய பணுத்த ஏம் ஹசஹ கிருத்வா நமோதோ வசனம் பிரபுஷ்யதாம். விரதம் மேற்கொண்ட நீங்கள் ஆடையின்றி நீரில் மூழ்கியது தேவனான வருணனை அவமதிப்பதல்லவா? அந்த பாவம் நீங்க தலையில் அஞ்சலி செய்து விழுந்து வணங்கி பின் ஆடைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார்.
நம்ம ஜென்ரலா விரதம் இருக்கும் பொழுது, விரத காலம் ஜென்ரலாவே நார்மலாவே நம்ம இடையில ஆடை இல்லாம குளிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திர விதி இருக்கு. விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கு. மெயினா எப்படி இருந்தாலுமே அட்லீஸ்ட் இந்த அஷ்டமி, அப்புறம் இந்த அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, துவாதசி, இந்த மாதிரி விரத நாள்கள்லாம் இருக்குல்ல, அன்னைக்காவது கண்டிப்பா இடுப்புல ஆடை இருந்தே ஆகணுமா. மாற்று துணி எடுத்துக்கிட்டுதான் அப்புறம் அந்த ஆடையை கலட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நியமங்கள் இருக்கும் பொழுது, நீங்க விரதம் இருக்கிறேங்கிற பேர்ல இப்படி போய் நீங்க தண்ணியில வெறுமனே நிக்கலாமா? அப்ப நீங்க அவமதிச்சதா ஆகாதா வருண பகவான? அதனால அதுக்கு பிரதி உபகாரமா அவருக்கு நன்றி, அவருக்கு தப்பு சாரி சொல்ற விதமா நீங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு கண்ணன் சொல்றார். இதனாலதான் கண்ணன் அப்படி பண்ணார் அப்படிங்கறதுனால. தேவனான வருணனை அவமதிப்பதல்லவா? நீங்கள் ஆடையின்றி நீரில் மூழ்கியது, விரதம் மேற்கொண்டு இருக்கும் பொழுது ஆடையின்றி நீரில் மூழ்கியது தேவனான வருணனை அவமதிப்பதல்லவா? அது பெரிய பாவம் அல்லவா? அதை நீங்க தலையில் அஞ்சலி செய்து விழுந்து வணங்கி பின் ஆடைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு கண்ணன் சொல்றார். இத்யச்சுதே நாபிஹித பிரஜா பலா மத்வா விவஸ்திராப்லவனம் விரதச்சுதிம் தத் பூர்தி காமாஸ்தத சேஷ கர்மணாம் சாட்சாத் கிருதம் நே முரவத்யமிருக்யதஹ. இப்படி கண்ணனது பேச்சை கேட்ட இடைப்பெண்கள் ஆடையின்றி நீராடுதலால் விரதத்திற்கு குறை நேர்ந்ததை உணர்ந்து விரதம் குறையின்றி நிறைவுற எல்லா செயல்களுக்கும் சாட்சியான பயனளிப்பவரான ஸ்ரீகிருஷ்ணனை வணங்கினர். ஏனெனில் அவரொன்றோ தவறை துடைப்பவர் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. அந்த பொண்ணுங்க, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே, நமக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த கோபிகைகள் எப்படின்னா வலக்கை இடக்கை தெரியாத அளவுக்கு இன்னசென்ட் அவங்கலாம். சுவாமி சொல்லுவாங்க அடிக்கடி, வலக்கை இலக்கை தெரியாத, இடக்கை தெரியாத, வலது கை எது இடது கை எது தெரியாத அளவுக்கு இன்னசென்ட்டான பொண்ணுங்களா அவங்கெல்லாம். கோபிகைகள் கோப்பர்கள் எல்லாம் அப்படி இருப்பாங்களாம். அப்படி இருக்கவங்களுக்கு எப்படி இந்த வேத விதி எல்லாம் தெரியும்? அதனால ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே, நம்ம விரதத்துக்கு பங்கம் வந்துருச்சு போல இருக்கே, குறை நேர்ந்தது போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு விரத குறையின்றி நிறைவுறதுக்காக எல்லா தேவதைகளுக்கும் அந்தர்யாமியா, எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியா இருந்து அவங்களுடைய செயலுக்கு தகுந்த பலன்களை கொடுக்கக்கூடியவன் பரபிரம்மம் எம்பெருமான் தானே. அதனால அந்த வருணனை வணங்குறத இவரை வணங்கினா வருணனை வணங்குறதா சமமாயிடும் அப்படின்னு இந்த கிருஷ்ணனையே வணங்கி அவங்க தவறை தொடைச்சிட்டாங்களாம். அவங்க தவற புரிஞ்சுக்கிட்டாங்களாம். தாஸ்ததாவனதாக் திருஷ்டுவா பகவான் தேவகி சுதஹ வாசாம் சிதாப்ய பிராயச்சத் கருணஸ்தேன தோஷிதஹ. அப்படி அவர்கள் வணங்கியதை கண்ட தேவிக்கு மைந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மகிழ்ந்து மனமிறங்கி அவர்களுக்கு ஆடையை திரும்ப அளித்தார் அப்படின்னு சரித்திரம். இப்படி அவங்க இப்படி மனசை விட்டு பாவத்தை என்னைக்குமே ஒரு பாவத்தை மன்னிப்பு கேட்டுட்டோம் மனசார உணர்ந்து, சும்மா வாயால இல்ல, ஒரு தப்பு தெரியாம ரெண்டு விதமா இருக்கு. தப்பு தவறுன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு பண்றது ஒண்ணு, தெரியாத பண்றது ஒண்ணு. தெரியாம பண்ணிட்டு தெரிஞ்சு போச்சுன்னா ஐயோ அதை பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணா அதுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அதே போல ஒரு தெரிஞ்சு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதுக்கு பிராயச்சித்தம் தேடினாலும் அதுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா தெரிஞ்சும் பண்ணிட்டு அதுக்கு பிராயச்சித்தமும் தேடாம மன்னிப்பும் கேட்காம இருந்தா அது பெரிய அபராதம் அப்படின்னு வேத சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி இவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டவொடனே எப்ப மன்னிப்பு மன்னிச்சு மனசால அவங்க பண்ணது தப்புன்னு கேட்டாங்களோ அப்பவே கண்ணன் அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டு அவங்க ஆடைகள்ல திரும்ப கொடுத்துட்டார். திருடம் பிரலப்தாஸ்திரபயா பயாச்சஹாபிதா பிரஸ்தோபிதா கிரீடனவச்சகாரிதா வஸ்திராணி சைவாபகிருதான் யதாப்யம் தானாப்யசூயன் பிரிய சங்க நிர்விருதாக. நன்கு ஏமாற்றப்பட்ட பெண்கள் பொம்மை போன்று ஆட்டி வைக்கப்பட்டு ஆடைகளும் பறிக்கப்பட்டு கேலிக்குள்ளான போதிலும் அன்பான கண்ணனது இணக்கத்தால் ஆனந்தம் கொண்டு கிருஷ்ணனிடம் குற்றம் காணாது இன்பமே கண்டனர். கண்ணன் இவ்வளோ நல்லவனா இருக்கானே, இப்படி எல்லாம் அவங்கள கண்ணன் என்ன பண்ணா, முதல்ல நண்பர்கள்லாம் கிண்டல் பண்ணாங்க. கண்ணனும் அவங்க கூட கிண்டல் பண்ணா. கண்ணன் சில பிள்ளைங்க எல்லாம் பார்த்திருக்கோம்ல, அவனுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் திறமசாலியா இருக்கவங்க என்ன சொன்னாலும் சாதாரண பிள்ளைங்க, கொஞ்சம் சாமர்த்தியம் இல்லாத பிள்ளைங்க கேட்டுட்டு அவங்க சொன்ன பேச்சு கேட்டு ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுது இல்லையா? அது போல இந்த குழந்தைங்க
இந்த பொம்மை ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி கண்ணன் சொல்றது அப்படி அப்படியே கேட்டுட்டு ஏமாத்தி அவங்க கிட்ட எல்லாம் ஆடைகளை பறிக்கப்பட்டு கேலியும் செஞ்சு அப்படி அதுல இருந்து அவங்க கோவம் தானே படணும் கண்ணன் மேல. ஆனா கண்ணன் மேல இவங்களுக்கு இருந்த அன்பால கண்ணன் கிட்ட அவங்களுக்கு இருந்த பிரியத்தினால ஆனந்தமா சந்தோஷமா அவங்க கண்ணன் கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலையா. அவங்க கண்ணன் பண்ண தப்புன்னு நினைக்காம அவங்க கிட்ட இன்பமே கண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பரிதாய ஸ்வவாசாம்சி பிரேஷ்ட சங்கமசஞ்சிதாக கிரீஹித சித்தா நோச்சேலுஹு தஸ்மின் லஜ்ஜாயி தேக்ஷனா. தமது ஆடைகளை உடுத்தி கொண்ட அவர்கள் அன்பு குகந்தவரது இணக்கத்தை ஏற்று உள்ளத்தை பறிகொடுத்து வெட்கத்துடன் பார்த்து கொண்டே அசையாது நின்றனர். கண்ணன் தானே கண்ணனை தானே கணவனா அடையணும்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ ஆடைகள்லாம் போட்டுக்கிட்டாங்க. அன்பு புகுந்த அவரது இணக்கத்தை ஏற்று அன்பா கண்ணன் எப்படி அன்பால அவங்கள வரவணைச்சாரோ அந்த இணக்கத்தையும் ஏத்துக்கிட்டு உள்ளத்தை கண்ணன் கிட்டயே பறி கொடுத்துட்டாங்க. அப்படி கண்ணனையே பார்த்துக்கிட்டு அசையாம நிக்கிறாங்க இந்த பொண்ணுங்கெல்லாம். தாசாம் விஜ்ஞாய பகவான் ஸ்வபாத ஸ்பர்ஷ காம்யயா விருதானாம் சங்கல்பம் ஆகதாமோதரோ பலா. தனது திருவடி தொண்டு செய்ய விரும்பிய விரதம் பூண்ட அவர்களது கருத்தை உணர்ந்த தாமோதரன் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இயற்கையில ஆத்மா பரமாத்மா ஒருத்தர் தான் புருஷன், மத்த எல்லாருமே பெண்கள் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படி உபனிஷத்துகள் வேதங்கள்லாம் சொல்றது. அப்படி ஒரு வாக்கியம். அப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா புருஷர்களும் அது விலங்கா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, தேவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆண்கள்னு இருக்கவங்க எல்லாம் ஸ்ரீமன் நாராயணோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள்னு இருக்கிற எல்லா இதுலயும் அது மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் ஏன் கண்ணனை அடையணும்னு ஆசைப்பட்டாங்க? கண்ணனை அடைஞ்சு கண்ணனுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சாங்க. ஏன் சேவை பண்ணணும்? அவங்கெல்லாம் என்ன வேதத்தை படிச்சு பரபிரம்மம் நான் அவனுக்கு அடிமை அப்படிங்கிற சொரூப ஞானம் வந்துச்சா அவங்களுக்கு? அப்படின்னா கிடையாது. ஆனா இயற்கையாவே அவங்க என்ன பண்ணாங்க? கண்ணன் தான் எனக்கு அப்படின்னு பக்தி வச்சிருந்தாங்கல்ல, அதனால கண்ணனை அடைஞ்சு அவனுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முதிர்ந்த ஞானிகளும் வேதாந்தங்களை அறிந்தவர்களும் என்ன நினைப்பாங்க? நம்ம கண்ணனை அடைஞ்சு பகவான் அடைஞ்சு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிதானே நினைப்பாங்க. அதுதானே ஒரு ஆத்மாவுடைய சொரூபம். பரபிரம்மத்துக்கு அடிமை, அவனுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணுங்கிறதா சொரூபம் இல்லையா? அப்படி இவங்க இயற்கையாலேயே இந்த மாதிரி விரதம் பூண்டு அந்த வேத சாஸ்திரம் எல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி கண்ணனை தன் திருவடியை தொண்டு செய்ய விரும்பிய விரதம் பூண்டு இவனுக்கு அடிமையாகி இவனுக்கு தொண்டு பண்ணணும்னு விரதம் இருக்கக்கூடிய இந்த பொண்ணுங்களுடைய உள்ளத்தை உணர்ந்த பகவான் தாமோதரன் அப்பெண்களிடம் சொல்லனாலா, வெறும் கயிற்றுக்கு கட்டுண்ட கண்ணன் அன்பு கயிற்றுக்கு கட்டுப்பட மாட்டானா என்ன? யசோதை கிட்ட தாமோதரன் இந்த இடத்துல ஏன் சொல்றாங்க? வெறும் சாதாரண ஒரு தாமம்ங்கிற கயிற்றுக்கு யசோதை கிட்ட கட்டுப்பட்ட இந்த கண்ணன் அன்புங்கிற கயிற்றுக்கு கட்டுப்பட மாட்டானா என்ன அப்படிங்கிறதுனால தாமோதரன் அவ்வளவு சுலபன் அப்படின்னு சொல்றாங்க. சங்கல்போ விதித சாத்வியோ பவதீனாம் மதர்ஷனம் மயானு மோதித சோசௌ சத்யோ பவித்து மருகதி. என் அன்புக்குரியவர்களே, என்னை வழிபடுவதே உங்கள் கருத்து என்பதையும் என்னை கணவனாக அடையவே காத்தியாயினி விரதத்தை மேற்கொண்டீர்கள் என்பதையும் நான் நன்கு அறிவேன். அது நிச்சயம் நிறைவேறும் என்பதை ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு கண்ணன் ரொம்ப அற்புதமா வாக்குறுதி கொடுக்கிறார். சொல்ற என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களே, என்னை நீங்கள் வழிபடுவது மூலியமா உங்களுடைய உள்ள கருத்து மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். என்னைய கணவனா அடையணுங்கிறதுக்காக தானே நீங்க காத்தியாயினி விரதம் செய்றீங்க என்பதை நான் அறிவேன். எனக்கு தெரியும். நான் நிச்சயம் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு கண்ணன் சொல்றார். அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றார். न मय्यावेशित धियां कामः कामाय कल्पते भर्जिता ग्वतिता தானா பிராயோ பீஜாய நேஷ்யதே. சொல்றாங்க கண்ணன், என்னிடத்தில் உள்ளத்தை பதித்தவர்களின் காமம் உலகியல் போகங்களை பெற காரணமாகாது. வறுத்த தானியமும் வேக வைத்த தானியமும் எங்கேயாவது முளைக்குமா? அது போலத்தான். ரொம்ப அற்புதமா கண்ணன் சொல்ற இந்த இடத்துல, என்கிட்ட உள்ளத்தை பதித்தவர்களின் காமம்னா அன்பு. ஓகே, இந்த இடத்துல அன்பு, என்கிட்ட உள்ளத்தை பதிச்சவங்களுடைய அன்பு உலக போகங்களை எங்கேயாவது ஆசைப்படுமா அப்படின்னு கேக்குறார்.
உலகியல் போகங்களை பெற காரணமா ஆகாது. உலக போகங்கள் எல்லாம் வேணான்னு தானே என்கிட்ட வந்து அன்பு வைப்பான் ஒருத்தன். உலக போகங்கள் லௌகிக்க விஷயம் வேணும்னா அவன் அதேதான் சொல்லிட்டு இருப்பான். அதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் என்கிட்ட அன்பு வைக்கிறான்னா அதுக்கப்புறம் திரும்பி அவன் அந்த அந்த லௌகிக்கத்துக்கு போக மாட்டான். அதுக்கு உதாரணம் சொல்ற, எங்கேயாவது வறுத்த தானியம் முளைக்குமா, வேக வச்ச தானியம் முளைக்குமா? அது போல ஒரு தடவை வறுத்துட்டா அது திரும்பி முளைக்காதது போல, ஒரு தடவை வேக வச்சுட்டா அது திரும்பி முளைக்காதது போல என்கிட்ட அன்பு செய்த பக்தன் திரும்பி சம்சாரத்துக்கு போக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். யதா பலா விரஜம் சித்தா மயே மாரம் யதப்ஷபாஹ யதுத்திஷ்ய விரதம் இதம் சேருரார்யார்ச்சனம் சதீஹி. சொல்றாரு, சேருரார்யார்ச்சனம் சதீஹி. பெண்களே, சதீன பெண்களே, உங்கள் விருப்பம் நிறைவேறும். உங்களுடைய எண்ணம், நீங்க எண்ணத்துக்காக விரதம் காத்தியாயினி விரதம் இருக்கீங்களோ அந்த உங்களோட விருப்பம் எல்லாம் நிறைவேறும். ஆயர்பாடிக்கு செல்லுங்கள். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. இந்த சரத்கால இரவுகளை என்னுடன் சேர்ந்து கழிப்பீர்களாக. இப்ப சரத் பூர்ணிமா வரப்போறது. இந்த சரத்கால ராத்திரி, அந்த சரத்காலம்னா அந்த அந்த ஒரு விதமான மழை காலம் முடிஞ்சிருக்கும், வெயில் காலம் முடிஞ்சிருக்கும், ஒரு குளிர் காலம் பூரணமா ஆயிருக்காது. அப்போ ஒரு விதமான இருக்கும்ல, புரட்டாசி ஐப்பசின்னு சொல்லுவோம்ல, புரட்டாசி மாசம் செப்டம்பர் முடிஞ்சு புரட்டாசி அந்த அந்த இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த சமயம் தான் ரொம்ப அற்புதமான கிளைமேட் இருக்கும்ல. அந்த மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் ராசக்கிரீடை நடந்துச்சு. அப்ப சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி நீங்க என் கூட பொழுது கழிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்ப எல்லாம் வீட்டுக்கு போங்க. இந்த சரத்கால இரவுகளை, இந்த சரத்கால ராத்திரிகளை, அப்படின்னா ஒரு ராத்திரி இல்ல, நிறைய ராத்திரிகள் என்னோட கழிப்பீர்களாக. நல்ல பெண்கள் அல்லவா நீங்க, இதற்காகத்தானே தேவியின் விரத்தை செய்தீர்கள். வீட்டுக்கு போங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க. இந்த சரத்கால ராத்திரி ஃபுல்லா நீங்க என் கூட தான் இருக்க போறீங்க. இப்ப நல்ல பிள்ளைங்களா வீட்டுக்கு போங்க. நீங்க நல்ல பிள்ளைங்கல்ல, அதனாலதானே காத்தியாயினி தேவி விரதம் இருந்தீங்க. வீட்டுக்கு போங்க அப்படின்னு கண்ணன் சொல்றார். ஸ்ரீ சுக உவாச்ச இத்யாதிஷ்டா பகவதா லப்தகாமா குமாரிகா தியாயந்தியஸ்தத்பதாம்போஜம் கிருச்சரான் நிர்விவிஷுர்வ்ரஜம். சுகபிரம்மம் சொல்றார், பகவான் கிருஷ்ணன் இவ்வாறு கூறவே தங்கள் விருப்பத்தை விரும்பியதை பெற்ற கோபிகைகள் அவரது திருவடியை நினைத்துக் கொண்டே விருப்பமின்றியும் வருந்தியவாறும் ஆயர்பாடி அடைந்தனர். ஆண்டாள் கூட இப்படித்தானே உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை அப்படின்னு சொன்னால, அந்த மாதிரி எங்களுக்கு என்ன வேணும், கைங்கரியம் வேணும், உன்னை அடையணும், இதெல்லாம் தானே ஆசையா இருந்துச்சு. அதனால நீ தாராய் பறை அப்படின்னு ஆண்டாள் பாடினால, நீ என்ன குடுக்குறியோ குடுக்கண்ணா. பறையினா என்ன, உன்னுடைய சமீபியம், உன்னுடைய சமாப்தி, அதாவது பகவானுடைய சாலோக்கியம் சாரூபியம் அப்படிங்கிற வைகுண்ட பிராப்தி வேணும். அங்க வந்து உனக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும், அதை எங்களுக்கு குடுன்னு கேட்ட மாதிரி இந்த பொண்ணுங்கள்லாம் தங்களுடைய விரதத்தோடைய பலன் கிடைச்சிட்டுதா நினைச்சு தங்களை விரும்பியதை பெற்ற கோபிகை கிடைச்சிச்சு இல்ல, கண்ணன் சத்திய வாக்கு கொடுத்துட்டான்ல, நான் கண்டிப்பா உங்களை நிறைவேற்றுறேன்னு சொல்லி விரும்பியதை பெற்ற கோபிகைகள் அவரது திருவடியை நினைத்து கொண்டே பகவானோட சரண கமலங்களை மனசுல அப்படியே நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லாம மனசு வருத்தத்தோட வீட்டுக்கு போனாங்க. அத கோபை பரிவ்ருதோ பகவான் தேவகி சுதः பிருந்தாவனாத் கதோ தூரம் சாரயன் காசஹாக்ரஜः. தேவிக்கு மைந்தனான கண்ணனும் கோபர்கள் புடைசூழ அண்ணனுடன் பிருந்தாவனத்திலிருந்து வெகு தூரம் வரை மாடுகளை மேய்த்துக் கொண்டு சென்று விட்டார். கண்ணனும் என்ன பண்ணார், தேவிக்கு மைந்தனான கண்ணன் கோபர்களோட புடைசூழ அண்ணனோட சேர்ந்துகிட்டு பிருந்தாவனத்துல ரொம்ப தூரம் மாடுமைக்கு போயிட்டாராம் கண்ணன். நிதாகார்காதப திக்மே சாயாபி ஸ்வாபிராத்மனः ஆத்தபத்ராயுதான் வீக்ஷ்ய துருமானாக பிரஜௌகசஹ. கடும் கோடையில சூரியன் வெயிலுக்கு எதிராக தன் நிழல்கள் குடை போன்று உதவுகிற மரங்களை கண்ட கண்ணன் கோபர்களிடம் பின்வருமாறு கூறினார். ரொம்ப வெயில் அடிக்கிற காலத்துல சூரியனோட வெப்பம் தாங்க முடியாம ஒரு மரத்துக்கடியில போய் நின்னா அந்த மரம் நமக்கு சுகமா நிழல் கொடுக்கறது இல்லையா, கொடை மாதிரி நின்னு நிழல் கொடுக்கறது இல்லையா, அப்பேற்பட்ட உதவக்கூடிய மரங்களை பார்த்து கண்ணன் சொல்றார், கோபர்கள் கிட்ட சொல்றார், ஹே ஸ்தோக கிருஷ்ண ஹே அம்சோ ஸ்ரீதாமன் சுபலார்ஜுன விஷாலர்ஷப தேஜஸ்வின் தேவபிரஸ்த வரூதப பஷ்யதைதான் மகாபாகான்
பராதைகாந்த ஜீவிதான் வாதவர்ஷாத பகிமான் சந்தோ வாரயந்தினஹ. குட்டி கிருஷ்ணா, அம்சோ, ஸ்ரீதாமா, சுபலா, அர்ஜுனா, விஷாலா, ஹே ரிஷபா, தேஜஸ்வி, தேவ பிரசித்தா, வரூதபா, இந்த மரங்களின் பெருமணத்தை பாருங்கள், பிறருக்கென்றே வாழ்கின்றன. காற்றையும் மழையையும் வெயிலையும் பனியையும் தான் பொறுத்து கொண்டு அவை நம்மை பாதிக்காதபடி அகற்றி நம்மை காப்பாற்றுகின்றனவே அப்படின்னு கண்ணன் சொல்றான். ரொம்ப அற்புதமா. பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் தனக்காக இல்லாம அடுத்தவங்களுக்காக இருக்கு. என்னென்ன? மரம் தனக்காகவா கனி காய்க்குது, பூக்குது, எல்லாம் பண்ணுது? இல்ல, அடுத்தவங்களுக்காக, பரருக்காக. பரர்னா அடுத்தவங்களுக்காக. பரோபகாரார்த்தம், அடுத்தவங்களுக்காக இருக்கு. எதற்காக இருக்கு? அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கு. நதி எதுக்காக ஓடுது? நதி பிரவாகமா வருது இல்ல? எதனால? அது தண்ணி என்னைக்கா தானே குடிச்சுக்குதா? இல்ல, அடுத்தவங்களுக்காக தான் தண்ணி வச்சிருக்கு. பசு கறக்குது, கொஞ்சோண்டு அது கண்ணுக்குட்டி கொடுக்குது, மீதி எல்லாம் நமக்கு தானே கொடுக்குது. தானா குடிக்குது? இல்ல. அது போல எப்படி பசுவோ, எப்படி மரங்களோ, எப்படி நதிகளோ, எப்படி ரிஷி முனிவர்கள்லாம் தங்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணிக்கிறது இல்ல. அவங்க எப்ப பார்த்தாலும் தியானம் தியானம் தியானம், பகவான தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. எதற்காக? லோகக்ஷேமார்த்தம், லோகத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் இருக்காங்க. அதே போல நம்மளோட சரீரம் நமக்கு கிடைச்சதுக்கு பலனும் அடுத்தவங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக உபயோகமா இருக்கணுமே தவிர செல்பிஷா இருக்கக்கூடாதுங்கிறதுதான் பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரீரம், இந்த சரீரம் எதுக்காக இருக்கணுமா? பரோபகாரார்த்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல அதான் கண்ணன் சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறாரு. குழந்தைங்களை பேர் சொல்லி குட்டி கிருஷ்ணா, ஒரு பையன் பேரு குட்டி கிருஷ்ணா, அம்சோ, ஸ்ரீதாமா, சுபலா, அர்ஜுனா, விஷாலா, ஏ ரிஷபா, தேஜஸ்வி, தேவ பிரசித்தா, வரூதபா, இங்கெல்லாம் பாருங்களேன். இந்த மரத்துக்கு எவ்வளவு ஒரு பெரிய மனம், எவ்வளவு ஒரு பெரிய மனசு இருந்தா இப்படி நமக்காகவே வாழ்றது. காற்றையும் மழையையும் வெயிலையும் பனியையும் பொருட்படுத்தாம நமக்காக அல்லவா இது நிக்கிறது. நம்மை பாதிக்காதபடி அகற்றி நம்மை காப்பாற்றுகின்றனவே அப்படின்னு கண்ணன் சொல்றார். அஹோ ஏஷாம் வரம் ஜன்ம சர்வ பிராண்யூபஜீவனம் சர்வ பிராண்யூபஜீவனம் சுஜனஸ்யேவ ஏஷாம் வை விமுகாயாந்தி நார்தினஹ. எல்லா உயிரினமும் வாழ உதவுகிற இவற்றின் பிறவி மிக மிக உயர்ந்தது. இதனுடைய பிறவி நம் மரமா பிறந்திருக்கே, இதனோட பிறவி ரொம்ப 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 உன்னதமானது. ஏன் தெரியுமா? எல்லாரும் வாழ்த்து போவதற்காக இது வாழ்கின்றதே அப்படின்னு சொல்றார். நல்லோர்களிடம் உதவி வேண்டி வந்தவர்கள் உதவி பெறாமல் சென்றதுண்டா? யாராவது நல்லவங்க கிட்ட போய் உதவி நின்னு அவங்க உதவி பண்ணல நீ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? என்னைக்காவது? சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க நல்லவங்க அப்படிங்கறதுக்கு லட்சணமே அவங்களுக்கு உதவி பண்றதுனாலதானே. அதனால நல்லவங்க கிட்ட உதவி பெறாம யாராவது திரும்பி வந்ததுண்டா? அது போல இந்த மரம் நமக்கு உதவாம என்னைக்காவது இருந்திருக்குதா அப்படின்னு கேக்குறாரு கண்ணன். பத்ர புஷ்ப பலச்சாயா மூலவல்கல தாருபிகி கந்தரியாஸ்ய பஸ்மாஸ்தி தோக்மை காமான் விதந்ததே. இதனுடைய இலைகள், இதனுடைய பூக்கள், இதனுடைய காய்கள், நிழல், வேர், பட்டை, கட்டை, நறுமணம் உள்ள சந்தனம், கோந்து அதாவது பிசின், சாம்பல், கரி, விறகு, முளை, துளிர், கிளைகள் என எல்லாவற்றாலும் நம் விருப்பத்தை நிறைவுற செய்கின்றன. ஏதாவது ஒரு பாகம், ஒரு மரத்தினுடைய ஒரு பாகம் நமக்கு பயன் இல்லாம போகுதா? எல்லாமே நமக்கு பயன் கொடுக்கறதே அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. இலை, பூ, காய், நிழல் எல்லாம் கொடுக்கறது நமக்கு அப்படின்னு சொல்றார். ஏதாவத் ஜன்ம சாபல்யம் தேகினாமிக தேகிஷு பிராணைரத்தை தியாவாச்சா ஷேய ஏவாச்சரேத் சதா. உயிரும் உடலும் பெற்றதன் பெரும் பயன் நம்மளுக்கு இந்த உடம்பு கிடைச்சது. உடம்பும் இந்த ஜீவனும் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும்னா மற்ற உயிரினத்திற்கு உயிர், பொருள், மனம் மற்றும் வாக்கால் மேலானதை எப்போதும் செய்ய வேண்டும் அப்படின்னு கண்ணன் ரொம்ப அற்புதமா சொல்றார். ஏதாவத் ஜென்ம, இந்த மாதிரி ஒரு ஜென்ம சாபல்யம் நமக்கு எப்ப கிடைக்கும்? நமக்கு ஜென்மத்தோடைய பறந்ததற்குனால பலாபலன் எப்ப கிடைக்கும்னா தேகி நாமிக தேகிஷு, இந்த தேகங்களை எடுத்துட்டு இருக்க இந்த மாதிரி உயிரினங்களுக்கு நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம எப்ப தேகினாம்
தேகேஷுன்னா உயிராவும் உடலாவும் அர்த்தம். இந்த ஆத்மாவுக்கு சரீரமா இருக்கக்கூடிய இந்த சரீரமும் இதனால என்ன பயன் அப்படின்னா பிராணை ரத்த வித்யா வாச்ச ஷேய ஏவாச்சரே சதா, எப்போதும் எல்லாருக்கும் எல்லா விதமான உதவிகளும் செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அத மேலானது செஞ்சு எப்போதும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் அந்த சரீரம் அப்படின்னு கண்ணன் சொல்றார். உயிரும் உடலும் பெற்றதோட பயனே என்னன்னா மற்ற உயிரினத்திற்கு மத்தவங்க எல்லாத்துக்குமே உயிராகவும் பொருளாகவும் மனமாகவும் வாக்காலும் மேலானதையே நம்ம செய்யணும், சிறந்ததையே ஒருத்தருக்கு செய்யணும் அப்படிங்கிறத கண்ணன் இதுல சொல்லியிருக்கார். இதி பிரவால ஸ்தபக பல புஷ்பத லோத்கரைஹி தருணாம் நம்ர சாகானா மத்தியேன யமுனாம் கதஹ. இப்படி சொல்லிக்கொண்டே துளிர் கொத்து காய் பூ இலை இவற்றால் கிளைகள் சாய்ந்து நிழல் தருகிற மரங்களின் இடைவெளியே சென்று யமுனையை அடைந்தார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே கண்ணன் என்ன பண்ண, வழி முழுக்க இருக்கு இந்த மரங்கள், அப்படியே துளிர்ந்திருக்கு, கொத்து கொத்தா பூ இருக்கு, இலைகள் இருக்கு, இதெல்லாம் அந்த கிளைகளோட சாஞ்சு தொங்குறது. அப்படி நிழல் கொடுக்கக்கூடிய மரங்களுடைய நடுவுல போய் யமுனையை அடைந்தார்கள். தத்ரகா பாயயித்வாபஹா சும்ருஷ்டா சீதலா சிவா ததோ நிருப ஸ்வயம் கோபா காமம் ஸ்வாது பபுர் ஜலம். அரசே, கோபர்கள் தம் பசுக்களை அந்த யமுனையின் குளிர்ந்த இனிய நீரை தேவையான அளவு பருக விட்டு தாங்களும் அதை பருகினர். உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, மாடுகள் எல்லாம் புல்லு மேய்ஞ்சி களைச்சு போயிருக்குதா, கண்ணனும் கூட போனவங்க எல்லாம் களைச்சு போயிருக்காங்களா, இவங்க எல்லாம் யமுனை நதியை அடைந்தாங்களா, அடைஞ்சு அந்த மாடுகள் எல்லாம் தண்ணி குடிக்க வச்சுட்டு, பசுக்கள் கன்றுகள் எல்லாத்தையும் தண்ணி குடிக்க வேணுங்கிற அளவு தண்ணி குடிக்க வச்சுட்டு இவங்களும் இந்த யமுனை நதி தீர்த்தத்தை பருகி தாகத்தை போக்கிக்கிட்டாங்க. தஸ்யா உபவனே காமம் சாரயந்த பசூன் நிருப கிருஷ்ணராமாவுபாகம்ய சூதார்த்தா இதமப்ருவன். அரசே, அந்த யமுனையின் அருகில் உள்ள சிறு காட்டில் பசுக்களை விருப்பப்படி மேயவிட்ட கோபர்கள் பசியால் வாடியவர்களாக ஸ்ரீகிருஷ்ணனையும் பலராமனையும் அணுகி பின் வருமாறு கூறினார்கள். இவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, அதனால பசி வந்துருச்சு. இப்படி யமுனை நதியோட அருகில் இருக்கக்கூடிய காட்டுல மாடு கண்ணுகளை மேய விட்டுட்டாங்க. இப்ப இவங்களுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதனால கிருஷ்ணனும் பலராமனும் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்து கண்ணனும் கிருஷ்ணனும் எங்க இருக்காங்களோ அவங்கள பார்த்து சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்கிறத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். இதோட ஸ்ரீமத் பாகவதத்தோட 10வது ஸ்கந்தத்துல 22வது அத்தியாயம் முடிகிறது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे गोपी वस्त्रापहारो नाम 22ोऽध्यायः. हरिः ओम्.